தக்காளியை வந்து நீங்க வெளியில வச்சிருந்தீங்கனாலும் 2 நாள் ஆனாலும் அது கெட போறது இல்லை. பட் ஒரு சிக்கனோட லைஃப் கூலிங் இல்லைன்னா 2 மணி நேரம் தான். இப்போ நம்ம கடையில வந்து மட்டன் பிரியாணி மத்தியானம் மட்டும் தான் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா மட்டன் பிரியாணி காலையில மட்டும் தான் வந்து மட்டன் வந்து வெட்டுவாங்க. ஏன்னா மட்டன்னா வெறும் மட்டன் மட்டும் கிடையாது, அது கூட வந்து ரத்தம் வரப்போகுது, தலை வரப்போகுது, மூளை வரப்போகுது, ஆட்டுக்கால் வரப்போகுது, குடல் வரப்போகுது, ஈரல் வரப்போகுது, நுரையீரல் வரப்போகுது. இது எதையுமே காலையிலுக்கு மேல சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க பை டிஃபால்ட்டாவே வந்து நீங்க சாயங்காலம் மட்டன் பிரியாணி கொடுக்குறீங்க அப்படின்னாலே அது காலையில இருக்கிற மீட் தான். ஸோ அதை நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா அதோட லைஃப் இருக்க போகுது. பட் எல்லாருக்கும் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குமா? ஏன்னா ஒரு கோல்ட் ஸ்டோரேஜோட மினிமம் காஸ்டே வந்து 4 லட்சம் ரூபாய். அது எல்லாராலையும் வந்து பண்ண முடியுமா? முடியாது. சோ அதனால நம்ம காலையில மட்டன் பிரியாணி மட்டும் தான். பட் சிக்கன் அப்படி கிடையாது. நமக்கு பக்கத்து கடையிலேயே வந்து நம்ம வந்து வாங்கிப்போம். சிக்கனுமே வந்து ஒரு 5 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு தூரத்துல இருக்கிற கடையில வந்து வாங்கக்கூடாது. நம்ம பெரிமீட்டருக்குள்ள ஒரு 500 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள இருக்கிற கடையில வாங்கிட்டோம்னா ஒரு 5 ரூபாய் எச்ச ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துரும். அது ஃப்ரீசர்ல ஏத்தாம அப்பவே வந்து சமைச்சாச்சுன்னா அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள சமைச்சாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை. அது 2 ஹவர்ஸ்க்கு மேல தாண்டும் போது தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பாக்டீரியல் growth இன்க்ரீஸ் ஆகும், கண்டாமினேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேசிக் திங் எல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே ட்ரெயின் அப் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே தாண்டும் போது தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பாக்டீரியல் growth இன்க்ரீஸ் ஆகும், கண்டாமினேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேசிக் திங் எல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே ட்ரெயின் அப் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து பேசிக்கா வந்து முன்னாடியே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு சேலஞ்ச். அவங்க ஒரு நாள் வந்து கடையை மூடிட்டு வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதுலாம் ஒரு சேலஞ்ச் இருக்கு. புதுசா ஆரம்பிக்கிறவங்க பை டிஃபால்ட்டாவே அதுக்குள்ள இருந்தா தான் வந்து சிஸ்டமே ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து புது ஆளுங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, பிரியாணியை சூடு பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பிரியாணியில மிக்ஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் ஆகட்டும், அதுல அஜினோமோட்டோ ஆகட்டும், மாட்டு கொழுப்பு ஆகட்டும், அல்லது பன்றி கொழுப்பு ஆகட்டும், அதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிடும். அடுத்த நாள் நீங்க பண்றச்சு அதோட டேஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் வில் சேஞ்ச். அந்த அப்போ அதில் தான் எங்களுக்கு அவங்க வந்து மாட்டுவாங்க எங்ககிட்ட. கரெக்டாக பார்த்தோன்னா இப்போ எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி என்னதான் பிரச்சனை. ஸோ அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு மாதிரி எல்லாருமே இந்த ஸ்டாக் மினிமமாக வச்சுக்கணும். என்ன கேட்டால் டெய்லி நான் உங்கள் கடைக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியுங்க. மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு நம்ம கடைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்றது நமக்கு தெரியும். சாட்டர்டே சண்டே ஹெவியாக இருக்கும், விசேஷமான நாளில் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த தகுந்த மாதிரி இவங்க கால்குலேட் பண்ணி வாங்கிட்டாங்கனாவே இவங்களுக்கு முக்கால்வாசி ப்ராப்ளமே வராது. ஹைஜீனை வந்து ரொம்ப ரொம்ப கடைப்பிடிங்க. உங்களோட நம்ம கடையில் இருக்கக்கூடிய பசங்களுக்காகட்டும் நீட்டான ட்ரெஸ் கொடுங்க, நீட்டாக இருக்கணும். கை க்ளவ் போட சொல்லுங்கள், கேப் போட சொல்லுங்கள், மாஸ்க் போட சொல்லுங்கள். அந்த மாதிரி நீட்டாக இருந்தாவே போதும். நம்ம கடையில் வந்து அன்னெசரியான கீழே கொட்டி கிடக்கிறதோ இல்லை சைடில் கிடக்கிற பொருட்கள் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத பொருட்கள். மேக் ஷுர் வீக்லி ஒன்ஸ் உங்கள் கடையை வந்து சுத்தமாக கழுவுங்க. நம்ம கடை வந்து 24 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். காலையில் நைட்டு படுக்கிறப்ப 12 மணி 1 மணிக்கெல்லாம் நீங்கள் சாதாரணம் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் குக் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது அந்த இடம் வந்து அசுத்தமாக இருந்துகிட்டே இருக்கும். தரையிலேருந்து கொஞ்சம் உயரமாக வச்சு ஸ்டோர் பண்ணுங்க. செவுத்தை ஒட்டி வைக்காதீங்க. ஏன்னா பள்ளி அதுக்குள்ளே வரும், இது பெருக்காக வரும், பூச்சிகள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ மெயினாக இந்த ஃப்ரீசர் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஃப்ரீசரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கெட்டு போச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணுறதுல கெட்டு போச்சுன்னா மேட்டர் ஓவர் ஆகிடும். அடுத்த நாள் நம்ம எடுத்து தெரியாது. அந்த பசங்க நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது. அஸ் அ ஓனராக நாங்கள் சொல்கிறேன், 24 மணி கண்காணிக்க முடியாது. அதனால் அந்த பசங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் இது மாதிரி கெட்டு போயிருந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி, எது நடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு மட்டும் அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த பழைய சிக்கன்ஸ் எதுவுமே மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் தயவு செய்து வாங்கவே வாங்காது.